இயேசுவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகின்றேன். இந்த புதிய மாதத்தில் நாம் அனைவரும் அடியெடுத்து வைக்கும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை கடவுள் நமக்கு தந்தது நினைத்து நாம் கடவுளுக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். இந்த புதிய மாதத்தில் நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதியை உங்களுடைய வேதாகமத்தில் நீங்கள் திருப்பி வைத்து கொள்ளுமாறு உங்கள் அன்புக்கு நான் கேட்டுக்கொள்கிறேன். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம், 2 Corinthians chapter 12. அதில் ஒரு வசனத்தை மையமாக வைத்து நம்முடைய தியானத்தை நாம் சுருக்கமாக நாம் செய்ய போகின்றோம். ஒவ்வொரு ஆண்டும் மிக குறைந்த நாட்களை கொண்ட ஒரு மாதம் எதுன்னு சொல்லி நம்ம கேட்டோன்னா நம்ம எல்லாரும் சொல்ல முடியும், அது பிப்ரவரி மாதம்னு சொல்லி. மற்ற ஆண்டுகளை விட இந்த ஆண்டு ஒரு சிறப்பு நமக்கு இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இது லீப் இயர்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படின்னா பிப்ரவரியில் பொதுவாக 28 நாட்கள் தான் இருக்கும். ஆனால் இந்த வருஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 29 நாட்கள் இருக்கும். 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருவது தான் அந்த லீப் இயர். அந்த லீப் இயர் இருந்தாலும் கூட அதில் 29 டேஸ் தான் நீங்கள் இருக்கிறத நீங்கள் கவனிக்க முடியும். ஸோ இட் இஸ் த ஷார்ட்டஸ்ட் மந்த் ஆஃப் த கேலண்டர் இயர் இந்த பிப்ரவரி மாதம். இந்த பிப்ரவரி அப்படின்ற அந்த வார்த்தை ஒரு ஆங்கில வார்த்தையாக இருக்குது. ஆனால் அது எங்கேருந்து அதோடைய ரூட் வேர்டு வந்துச்சுன்னு சொல்லி நம்ம கொஞ்சம் ஆராய்வோன்னு சொன்னால், ஃபெப்ரம் அப்படின்ற ஒரு ரோமானிய வார்த்தையிலிருந்து உருவானது தான் பிப்ரவரி அப்படின்ற அந்த வார்த்தை. அந்த ஃபெப்ரம் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லி பார்த்தோன்னா, இட் மீன்ஸ் பியூரிஃபிகேஷன், சுத்திகரித்தல் அப்படின்றது தான் அந்த பிப்ரவரிக்கு ஒரு பொருளாக இருக்கிறது. ஸோ இந்த மாதத்தில் நம்ம அந்த ஒரு லெந்து காலத்துக்குள்ளே நம்ம கடந்து போக இருக்கிறோம். ஸோ நம்முடைய வாழ்வை சுத்திகரிப்பதற்கு ஏற்ற விதத்தில் நம்முடைய வாழ்வை நம்ம அமைத்து கொள்வதற்கு நம்ம அழைக்கப்படுகின்றோம். இந்த மாதத்தை நம்ம எடுத்துட்டோன்னா அநேக துறைகளில் சிறப்பான நாட்கள் இந்த மாதத்தில் இருப்பதை நம்மளால் கவனிக்க முடியும். ஸோ இதில் குறிப்பாக சொல்லணுன்னா, மருத்துவத்துறையில் ரொம்ப விசேஷமான ஒரு மாதம் இந்த ஒரு மாதம். ஏன்னா ஒரு 4 சிறப்பு தினங்களை ஸ்பெஷல் டேஸை இந்த மாதத்தில் மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்க அப்சர்வ் பண்ணுவாங்க. February 4th நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இட் ஹஸ் அப்சர்வ்ட் அஸ் அ வேர்ல்டு கேன்சர் டே. உலக புற்றுநோய் தினமாக அது அனுசரிக்கப்படுகின்றது. நம்ம உலகத்தில் நிறைய பேர் இறக்குறாங்களே, அதில் முதலாவது எந்த வியாதிக்காக இறக்குறாங்கன்னா, இதய நோய் பிரச்சனைக்காக மக்கள் இறக்குறாங்க. 2வது கேட்டகரி இந்த புற்றுநோயினால் மக்கள் அதிகமாக இறக்குறாங்க. ஸோ அதை நினைவு கூர்ந்து அந்த புற்றுநோய் தினமாக அனுசரிக்கப்படுகின்றது. அதே போல் February 11ஆம் தேதி உலக நோயாளிகள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. இட் இஸ் அப்சர்வ்ட் அஸ் வேர்ல்டு டே ஆஃப் த சிக். அதே போல் February 14th நம்ம எடுத்துக்கிட்டோன்னா உடல் உறுப்பு தானம் செய்பவர்களுடைய தினம், ஆர்கன் டோனர்ஸ் டே. February 28th இஸ் அப்சர்வ்ட் ஆஸ் அ ரேர் டிசீஸ் டே, அரிய நோய் தினமாக அது அனுசரிக்கப்படுகிறது. ஸோ இதனால தான் மருத்துவத்துறையில் இந்த மாதம் ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு மாதமாக அது பார்க்கப்படுகிறது. ஒரு மருத்துவ ஆய்வினுடைய அறிக்கையை இந்த காலை நேரத்தில் உங்களோடு கூட சொல்லி என்னுடைய செய்தியை நான் ஆரம்பிக்க நான் ஆசைப்படுகின்றேன். அந்த மெடிக்கல் ரிசர்ச் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, உலக மக்கள் தொகையில் 95% அதிகமானவர்கள் உடல் நல பிரச்சனையோடு கூட ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புள்ளி விவரமானது சொல்லுது. அக்கார்டிங் டு த மெடிக்கல் ரிசர்ச் ரிப்போர்ட், மோர் தென் 95% ஆஃப் த வேர்ல்ட்ஸ் பாப்புலேஷன் இஸ் லிவிங் வித் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ். அதை இன்னும் பைஃபர்கேட் பண்ணி, இல்லை அதை இன்னும் டீட்டெயில்டாக அதை சொல்லணுன்னா, தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரீஸ்ன்னு சொல்லி சொல்லப்படுகிறதுல ஏஷியா, ஆஃப்ரிக்கா, அதே போல் லாட்டின் அமெரிக்கா. ஸோ இந்த நாடுகளில் வாழ்கின்ற பெரும்பாலான மக்களுடைய வாழ்க்கை நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, ஒவ்வொருவரும் 5க்கும் மேற்பட்ட வியாதிகளோடு கூட ஒவ்வொரு நாளும் அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த புள்ளி விவரமானது சொல்லுகின்றது. எனக்கு அன்பானவர்களே, இந்த புள்ளி விவரம் ஒருவேளை நம்மளை நிறைய பேரை ஆச்சரியப்படுத்தலாம், இல்லைன்னா ஒரு சிலரை வருத்தப்பட வைக்கலாம், இல்லை ஒரு சிலரை கோபப்பட கூட வைக்கலாம். ஏன் இப்படி ஒரு காரியம் நம்ம உலகத்தில் நடக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் எது எப்படி இருந்தாலும் அது நிதர்சனமான உண்மை. அதை நாம் ஏற்றுக்கொண்டு தான் நம்முடைய வாழ்வில் நம்ம முன்னோக்கி செல்ல நாம் அழைக்கப்படுகின்றோம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் அனைவருக்கும் இந்த புதிய மாதத்தில் கடவுள் கொடுக்கின்ற வாக்குத்தத்தமான ஒரு வசனம் என்னவென்றால், 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தினுடைய முதல் பாகம், 2 Corinthians chapter 12 verse 9. அதோட ஃபர்ஸ்ட் பார்ட் எடுத்துட்டோன்னா,
என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பரிபூர்ணமாய் விளங்கும். மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் யூ, ஃபார் மை பவர் இஸ் மேட் பர்ஃபெக்ட் இன் வீக்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனமானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை யார் கொடுத்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னு சொன்னால், நம்முடைய கடவுள் பவுல் அப்போஸ்தலருக்கு இந்த வசனத்தை, இந்த காரியத்தை அவர் கூறுவதை நம்ம கவனிக்க முடியும். ஹூ இஸ் திஸ் பால், யார் இந்த பவுல் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை இந்த காலை நேரத்தில் நம்ம எழுப்பணும்னு சொன்னால், வேதாகமத்தில் அவரை குறித்த நிறைய காரியங்கள், சிறப்புகள் அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு 4 காரியத்தை நான் சொல்கிறேன். ஒன்று, he was a great theologian, அவர் ஒரு சிறந்த இறையியலாளர். ரெண்டாவது, he was the author of 13 books in the New Testament. புதிய ஏற்பாட்டில் பாதிக்கு இணையான புத்தகங்களை அவர் கைப்பட எழுதி அதை வெளியிட்டு இருக்கின்றார். மூன்றாவது, he spread Christianity from Asia Minor to Europe. ஆசியா மைனரிலிருந்து ஐரோப்பியா வரை சுவிசேஷத்தை கொண்டு சென்றவர் இந்த பவுல் அப்போஸ்தலர் தான். நான்காவதாக, he saw the heavenly vision. பரலோக தரிசனத்தை தன்னுடைய கண்ணார கண்டவர் இந்த மனிதர். இன்னும் நிறைய சிறப்புகள் அவரை குறித்து சொல்லலாம். ஸோ இதுதான் ரொம்ப இந்த ஸ்பெஷலாக இந்த அதிகாரத்துலேயும் 12ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா இந்த சிறப்புகள் அங்கே கொடுக்கப்பட்டிருப்பதை நீங்கள் கவனிக்க முடியும். இப்படி பல சிறப்புகளுக்கு இந்த மனிதர் சொந்தக்காரராக விளங்கினாலும் அவருடைய சரீரத்தில் ஒரு பலவீனம் காணப்பட்டது என்பதை வேதம் நமக்கு நினைவுபடுத்துகின்றது. அந்த 12ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தை யாராவது சத்தமாக வாசிக்க முடியுங்களா? இந்த இடத்துல என்ன பலவீனம் அப்படின்னு சொல்லிட்டு பைபிளில் கொடுக்கப்படவில்லை. ஆனால் அவருக்கு ஒரு வீக்னஸ், ஒரு சிக்னஸ், ஒரு முள், ஒரு தான் அவருடைய லைஃப்பில் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கே தவிர்த்து அது என்ன வியாதின்னு சொல்லிட்டு வேதத்தில் கொடுக்கப்படலை. வேறு இங்கே மாட்டுதரும் இல்லை, அவர் நிறைய கடிதங்களை எழுதினாருன்னு சொன்னால் எங்கேயுமே அந்த இன்ஃபர்மேஷனை நம்மளால் பார்க்க முடியாது. வேத ஆராய்ச்சியாளர்கள் அந்த முள் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்கிறார்ல, அது என்னவாக இருக்கும்னு சொல்லிட்டு ஸோ அவங்க சில விளக்கங்களை அவங்க கொடுத்துருக்குறாங்க. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அது ஒரு சரீர பலவீனமாக அது இருந்திருக்கலாம்னு சொல்லி சொல்கிறாங்க. பவுலுக்கு கண்ணில் பிரச்சனை இருந்திருக்கலாம், இல்லைன்னா அவருடைய நரம்புகளில் அந்த பிரச்சனை இருந்திருக்கலாம், இல்லை அந்த நாட்களில் மலேரியா ரொம்ப ஒரு ப்ரிவலண்ட் டிசீஸாக இருந்துச்சு. அதனால் அந்த மலேரியானால் திரும்ப வந்ததுனால அவருடைய சரீரம் பலவீனப்பட்டிருக்கலாம். இல்லைனா அவருடைய தலையில் ஒரு க்ரானிக் ஹெட்டேக் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல காரணிகளை வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க அவருடைய சரீரத்தை குறித்து. ரெண்டாவது, அது ஒரு மன சோர்வாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது கேட்டகரி சொல்லப்படுகிறது. ஏன்னா அவர் சிறைச்சாலையில் இருந்து கொண்டிருக்கிறார், யாருமே அவர் கூட இல்லை, ரொம்ப ஐசோலேட்டட் லைஃப் அவர் வாழ்ந்துட்டுருக்காரு. சரியாக சாப்பாடு சாப்பிட்டாரா அந்த மாதிரி எந்த காரியமும் நம்மளுக்கு தெரியாதனால ஒரு மன சோர்வுனால் அந்த ஒரு முள்ளுன்னு சொல்லி அதை சொல்லியிருக்கலான்னு சொல்லப்படுகிறது. இல்லைனா ஒரு ஆவிக்குரிய போராட்டமாக கூட அவருடைய வாழ்வில் அது இருந்திருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இல்லைனா ஒரு குடும்ப பிரச்சனையாக கூட பவுலுக்கு அது இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல காரணங்களை வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகின்றார்கள். எனக்கு அன்பானவர்களே, எது எப்படி இருந்தாலும் இந்த வசனம் நமக்கு சொல்லுகின்ற ஒரு முக்கியமான ஒரு கருத்து என்னன்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னா, இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் அவருடைய வாழ்வில் கண்டிப்பாக பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்றத தான் இந்த 7ஆம் வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்வதை நம்ம பார்க்க முடியும். இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, முதல் நூற்றாண்டினுடைய ஜாம்பவான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாராலும் புகழப்பட்டவர் இந்த பவுல் அப்போஸ்தலர். அவர் தான் ஒரு பரிசுத்தவான் அப்படின்னு சொல்லி அவரை சொல்லப்படுகிறது. இன்னும் அவர் தான் ஒரு மூத்த அப்போஸ்தலன். ஸோ இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் உடையவராக அந்த பவுல் தன்னுடைய வாழ்வில் காணப்பட்டாலும் கூட அவருடைய சரீரத்தில் ஒரு பலவீனம், அவருடைய சரீரத்தில் ஒரு முள் இருந்து கொண்டே இருந்துச்சு. அது அவரை ரொம்ப கான்ஸ்டண்ட்டாக அதை அவரை அப்படியே ப்ரிக் பண்ணி அவரை சரியாக செயல்பட விடாமல் அது வித்ஹோல்டு பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் முதலாவது காரியம். நம்முடைய வாழ்க்கையில் யாராக இருந்தாலும்
அந்த சரீரத்தில் பலவீனங்கள் இருக்கும் என்பதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். தொடர்ந்து அடுத்த வசனத்துக்கு நம்ம கடந்து வந்தோம்னா 8வது வசனத்தில் தன்னுடைய பலவீனத்திலிருந்து சுகத்தை பெற்றுக்கொள்வதற்காக பவுல் அப்போஸ்தலர் அந்த இடத்துல ஒரு காரியத்தை அவர் செய்கிறார். அது என்னன்னு பார்த்தோன்னா, கடவுளிடத்தில் அவர் வேண்டுதல் செய்வதை நம்ம பார்க்கலாம். அந்த வேண்டுதலை நம்ம எடுத்துட்டோன்னா, ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, 3 முறை அந்த காரியத்திற்காக அவர் கடவுளிடத்தில் விண்ணப்பம் பண்ணினார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனம் சொல்வதை நம்ம பார்க்கலாம். 8ஆம் வசனத்தை யாராவது வாசிங்க. 3 times I pleaded with the Lord to take it away from me. ஒரு முறை அல்ல, 3 முறை. அது எவ்வளோ டியூரேஷன் டைமில் அந்த ப்ரேயர் அவர் பண்ணாருன்னு சொல்லி நம்மளுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் இல்லை. பட் ஆனால் என்ன சொல்லுதுன்னா, அவர் கடவுள் இடத்துல அந்த ஒரு பிரச்சனையிலேருந்து எனக்கு விடுதலையை தாங்க, எனக்கு சுகத்தை தாங்க, அந்த காரியங்களை நீங்கள் மாற்றி தாங்கன்னு சொல்லிட்டு அவர் கடவுளிடத்தில் ஜெபித்தார் என்பதை அந்த வசனம் நமக்கு அடிக்கோடிட்டு காட்டுவதை நம்ம பார்க்கலாம். நம்முடைய வாழ்விலும் நம்முடைய சந்திக்கின்ற பிரச்சனைகள் ஆகட்டும், போராட்டங்கள் ஆகட்டும், இல்லை வியாதிகள் ஆகட்டும், ஸோ அதுலேருந்து நாம் வெளிவருவதற்கு நம்ம என்ன பண்ணோம்னா, அப்படியே நம்ம அதை பார்த்துட்டு அப்படியே அமைதியாக சோர்வாக இருந்துடாமல் கடவுளிடத்தில் அதை வெளிப்படையாக சொல்லி உதவி கேட்பதற்கு நாம் அனைவருமே தயங்கக்கூடாது என்பதை தான் இங்கே சொல்கிறாரு. தமிழில் ஒரு அழகான ஒரு பழமொழி இருக்குது. அது என்னன்னா விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லுவாங்க. Perseverance will definitely bring success in our life. இது வெறும் உலக பிரகாரமான வாழ்விற்கு மாத்திரமல்ல, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் சரி, நம்முடைய ஜெப வாழ்க்கைக்கும் சரி, நம்ம விடாமுயற்சியோடு கூட நம்முடைய ஜெபத்தை கடவுளிடத்தில் நம்ம கொண்டு போவோம்னு சொன்னால் கண்டிப்பாக கடவுள் என்ன பண்ணுவார், அதை கேட்டு நம்முடைய வாழ்வில் ஒரு அற்புதத்தை அவர் நிகழ்த்துவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த 2 வசனத்தில் நம்ம பார்த்த காரியம், பவுல் தன்னுடைய பலவீனம் என்ன என்பதை அவர் அடையாளம் கண்டு கொள்கிறார். அதுக்கப்புறமா அவர் என்ன பண்ணுறாருனா, அதை கடவுள் இடத்துல அவர் அதை தெரியப்படுத்துவதை நம்ம பார்க்கலாம். இப்போ அடுத்த 9வது வசனத்துக்கு நம்ம கடந்து வரப்போகிறோம். இந்த 9வது வசனத்தை அவருக்கு சொல்வதற்கு முன்பாக பவுலுடைய கொஞ்சம் அவர் லைஃப்பை நம்ம யோசித்து பார்த்தோன்னா, ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு கூட அந்த மனிதர் அந்த நாளில் அவர் காத்திருந்திருக்கணும். கடவுள்கிட்ட நம்ம சொல்லியாச்சு. ஸோ கடவுள் ஜெபத்தை கேட்கிறவர், அவர் என்ன பண்ண போகிறார், ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை, ஒரு விடுதலையை அவர் கொடுக்க போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு ஈகராக அந்த ஆன்சரை ஆன்டிசிபேட் பண்ணி அவர் காத்திருக்கும் பொழுது ஒரு அதிர்ச்சியான ஒரு காரியத்தை அந்த 9வது வசனத்தில் ஆண்டவர் அவரை பார்த்து சொல்கிறார். அந்த வசனத்தை யாராவது வாசிங்க. ஓகே, இந்த பவுல் ஜோம் பண்ணுறாருன்னு சொல்லி நான் சொன்னேன். கடவுள் என்ன பண்ணியிருக்கணும்னா, இந்த 3 காரியங்களை அவர் செய்திருக்கணும். ஒன்று, உடனடியாக அவருடைய பலவீனத்தை கடவுள் என்ன பண்ணியிருக்கணும், மாற்றிருக்கணும். ஏன்னா அதுக்கு தான் அவர் ப்ரேயர் பண்ணுறார். ஸோ இம்மிடியேட் ஹீலிங் பைபிளில் நம்ம பார்க்குறோம். நிறைய இன்ஸ்டன்சஸில் கடவுள் உடனடியாக நிறைய பேர் அவர் சுகப்படுத்தியிருக்கிறார். ஆனால் இந்த இடத்துல பவுலுக்கு அது ஏற்படலை. 2வது, கொஞ்சம் வெயிட் பண்ணு, கொஞ்சம் பொறுமையாக இருன்னு சொல்லிட்டு கடவுள் என்ன பண்ணியிருக்கலாம், அவரை அட்வைஸ் பண்ணியிருக்கலாம். நான் கொடுக்குறேன், பட் கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவரை அட்வைஸ் பண்ணியிருக்கலாம். அதை அவர் செய்யலை. 3வது, எதுவுமே சொல்லாமல் கடவுள் அமைதியாக இருந்திருக்கலாம். God would have remained silent. ஆனால் இந்த இடத்துல இந்த 3 காரியங்களுமே கடவுள் செய்யலை. ஒன்று, உடனே சுகம் கொடுக்கல, கொஞ்சம் பொறுமையாக இருன்னு சொல்லலை, இல்லை ஒன்றுமே சொல்லாமல் அமைதியாக இல்லை. அதுக்கு மாறாக 9வது வசனத்தில் அவர் ஒரு வித்தியாசமான ஒரு காரியத்தை கடவுள் அங்கே சொல்வதை நம்ம பார்க்கலாம். இதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா பேரடாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லப்படுகின்றது. அந்த பேரடாக்ஸ் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு சரியான அர்த்தம் தமிழ் என்னன்னா முரண்பாடு போல தோன்றும் மெய்யுரை. அதுதான் பேரடாக்ஸ் அப்படின்ற ஆங்கில வார்த்தைக்கான தமிழ் அர்த்தம். இந்த 9வது வசனத்தில் கடவுள் ஒரு காரியத்தை அவர் சொல்கிறாரு. அதை வாக்குத்தத்தமாக அவர் சொல்கிறாரு. ஆனால் உலகத்தாருடைய பார்வைக்கு நம்ம பார்த்தோன்னு சொன்னால் அது ஒரு முரண்பாடை போல, ஒரு பேரடாக்ஸ் போல அந்த காரியங்கள் காணப்பட்டாலும் தேவ பிள்ளைகளுக்கு அது ஆழமான சத்தியத்தை அது வெளிப்படுத்துகின்றது. பவுலுக்குமே
அதை தான் கடவுள் ஆழமான ஒரு 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 காரியத்தை அந்த வசனத்தின் ஊடாக கடவுள் அவருக்கு வந்து சொல்லிக் கொடுப்பதை நம்ம பார்க்கலாம். காட் மேட் 3 ப்ராமிசஸ் டு ஸ்ட்ரென்தன் பால். கடவுள் பவுலை பலப்படுத்துவதற்காக 3 வாக்குறுதிகளை அந்த நாளில் பவுல் இடத்துல கடவுள் வந்து கூறினார். அது என்ன என்பதை தான் நான் கொஞ்சம் அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி நான் முடிக்க போகிறேன். முதலாவது காரியம், அந்த எல்லாமே அந்த 9வது வசனத்துக்குள்ளேயே தான் அது அடங்கி இருக்கிறது. அதை 3 பார்ட்டாக நான் பிரிக்கிறேன். ஒன்று, மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் யூ. என் கிருபை உனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு முதலாவது ஒரு வாக்குறுதியை கடவுள் கொடுக்கின்றார். இந்த கிரேஸ் அப்படின்ற அந்த வார்த்தை இருக்குல்ல, அதுக்கு அதை க்ரீக்கில் அதை எப்படி சொல்கிறாங்கன்னா சாரிஸ், CHARIS அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்துகிறாங்க. ஸோ அந்த சாரிஸ் அப்படின்ற வார்த்தையோட மீனிங் என்னன்னு பார்த்தோன்னா, காட்ஸ் அன்மெரிட்டட் ஃபேவர், கடவுளின் தகுதியற்ற தயவு அப்படின்றது தான் அந்த கிருபை அப்படின்ற அந்த கிரேக்க வார்த்தைக்கான உண்மையான அர்த்தம், உண்மையான பொருள். புதிய ஏற்பாட்டில் நீங்கள் கொஞ்சம் அந்த கவுண்ட்டை வச்சு நீங்கள் வாசிப்பீங்கன்னு சொன்னால் 124 முறை கிருபை என்கின்ற அந்த வார்த்தை வந்து புதிய ஏற்பாட்டில் வருவதை நீங்கள் கவனிக்க முடியும். அந்த 124 முறையில் 86 முறை அந்த வார்த்தையை பயன்படுத்தியவர் வந்து அப்போஸ்தலனாகிய பவுல். தன்னுடைய கடிதத்தை துவங்கும் போதும் சரி, தன்னுடைய கடிதத்தை முடிக்கும் போதும் சரி, தன்னுடைய கடிதத்துக்கு உள்ளேயும் சரி, அந்த வார்த்தைகளை, கிருபை அப்படின்ற வார்த்தையை அவர் திரும்ப திரும்ப அவர் பயன்படுத்தி இருப்பதை நம்ம கவனிக்க முடியும். அதை ஏன் அவர் செய்தார்னா, கடவுள் அவருடைய வாழ்வில் கொடுத்த அந்த கிருபையை அவர் வந்து ருசி பார்த்ததுனால, அதை வந்து அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால, அவர் மற்றவங்களுக்கும் அவர் என்ன பண்ணுறாருனா, கடவுளுடைய கிருபை வந்து இட் இஸ் ஸோ எனார்மஸ், இட் இஸ் ஸோ குட் அப்படின்னு சொல்லி அதை நீங்களும் உங்கள் லைஃப்பில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுன்றதை அவர் வந்து வலியுறுத்துவதை நம்ம பார்க்கலாம். அந்த கிரேஸை குறித்து பேசணுன்னா இட் இஸ் அ வெரி பிக் டாபிக். அதை வந்து ரொம்ப அவர்ஸ் வந்து அதிலேருந்து நம்ம வந்து சத்தியங்களை நம்ம வந்து சொல்ல முடியும். பட் பைபிளில் ஓவரால் நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 விதமான கிருபைகளை குறித்து வேதம் நமக்கு வந்து கற்றுத்தருகின்றது. அது முதலாவது கிருபை வந்து இட் டாக்ஸ் அபவுட் த சேவிங் கிரேஸ், ரட்சிக்கும் கிருபையை குறித்து வேதம் சொல்லுகின்றது. ரெண்டாவது வந்து சாங்டிஃபையிங் கிரேஸ், புனிதமாக்கும் கிருபைக்கான அந்த காரியங்களை, அந்த போதனைகளை நீங்கள் வேதத்தில் பார்க்க முடியும். மூன்றாவது ஸ்ட்ரென்தனிங் கிரேஸ், பலப்படுத்துகின்ற கிருபை, அந்த கண்டென்ட் வந்து பைபிளில் இருக்குது. நான்காவது ஷேரிங் கிரேஸ், பகிர்ந்தளிக்கும் கிருபை வேதாகமத்தில் இருக்குது. ஐந்தாவது சர்விங் கிரேஸ், சேவை செய்யும் கிருபை. அந்த 5 காரியத்தையும் அந்த எஸ் அப்படின்ற அந்த லெட்டரில் இருக்குது. சேவிங் கிரேஸ், சாங்டிஃபையிங் கிரேஸ், ஸ்ட்ரென்தனிங் கிரேஸ், ஷேரிங் கிரேஸ், சர்விங் கிரேஸ். ஸோ இப்படிப்பட்ட கிருபைகளை கடவுள் ஒவ்வொரு நாளும் தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் தருவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கின்றார். அந்த கிருபையை தான் கடவுள் அன்னைக்கு பவுல் அப்போஸ்தலனுக்கு அவர் கொடுத்ததை இந்த 9வது வசனத்தில் நம்ம பார்க்க முடிகின்றது. அடுத்ததாக 2வது வாக்குறுதியை கடவுள் அந்த வசனத்தில் பவுலுக்கு என்ன சொல்கிறாருன்னா, மை ஸ்ட்ரென்த் இஸ் மேட் பர்ஃபெக்ட் இன் யுவர் வீக்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2வது ஒரு காரியத்தை கடவுள் சொல்லுகின்றார். என் பலன் உன் பலவீனத்தில் பரிபூர்ணமாய் விளங்கும். என் பலன் உன் பலவீனத்தில் பரிபூர்ணமாய் விளங்கும். பொதுவாக சொல்லணுன்னா மனித இனம் இயற்கையாகவே ரொம்ப பலவீனமானது. ஜென்ரலி ஸ்பீக்கிங் ஹியூமன் ரேஸ் இஸ் வீக் பை நேச்சர். ஒரு சின்ன காரியங்கள் இல்லை ஏதாவது ஒரு சின்ன ஒரு நிகழ்வுகள் அவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டுச்சுன்னா கூட அவங்க ரொம்ப பலவீனப்பட்டு போயிடுவாங்க. யாராவது ஒரு வார்த்தை அவங்கள பார்த்து சொல்லியிருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு சின்ன ஒரு பலவீனம் அவங்களுக்கு வந்திருக்கலாம். அவங்க ரொம்ப அப்படியே ஒடுங்கி போய் அப்படியே ஒன்றே இல்லாமல் அப்படியே அவங்க உருகி போகிற நிறைய சிச்சுவேஷன்ஸை நம்ம லைஃப்பில் நம்ம பார்த்துருக்கலாம். மற்றவங்களும் அப்படி இருப்பதை வந்து நம்ம வந்து கவனிச்சிருக்கலாம். இதில் இன்னொரு குறிப்பாக சொல்லணுன்னா, இந்த கொரோனா நோய் அப்படின்ற ஒரு நோய் வந்து ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்பாக வந்துட்டு போச்சு. நம்மளுமே அதில் எல்லாத்துலையும் இருந்து நம்ம கடந்து இன்றைக்கி வந்து கடவுளுடைய சமூகத்தில் நம்ம வந்து உட்கார்ந்து கொண்டு இருக்கின்றோம். அந்த நோய் வந்துட்டு போன பிறகு எல்லாருமே நிறைய பேர் வந்து அந்த வேக்சின் இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம போட்டோம். அதில் ஸ்பெஷலாக அந்த வேக்சின் இன்ஜெக்ஷன் எடுத்தவங்களுக்கு அவங்க எப்போ சிக்காவாங்கன்னு சொல்லி யாருமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன் இருப்பதை வந்து நம்ம பார்க்கலாம். இல்லைனா வந்து அவங்க இன்றைக்கி நல்லா இருக்கிறாங்க, நாளைக்கு உயிரோடு இருப்பாங்களான்னு சொல்லிட்டு எந்த ஒரு உத்தரவாதம் இல்லாத ஒரு நிலையில் தான் இன்றைக்கி மக்கள் இந்த உலகத்தில் வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் சோர்ந்து போகும் பொழுது
உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பலவீனம் அடையும் பொழுது, இல்லைனா உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் வந்து வியாதிப்பட்டு கஷ்டப்படும் பொழுது, பிரச்சனைகள்னால நெருக்கப்படும் பொழுது, நம்ம என்ன பண்ணக்கூடாதான், நம்ம சோர்ந்து போகாமல் நம் கடவுளை நோக்கி பார்க்கும்போது கடவுள் என்ன பண்ணுவார், நம்முடைய பலவீனத்தில் அவர் பலன் தருகின்ற கடவுளாக அவர் இருக்கின்றார். அவர் எப்படிப்பட்ட பலன் தருவாராம், பூரணமான பலத்தை, ஒரு கம்ப்ளீட் அந்த ஸ்ட்ரென்த்தை வந்து நமக்கு கொடுத்து அவர் நம்மை வந்து வழிநடத்துவதற்கு அவர் வல்லவராக இருக்கின்றார். கடவுள் ஒரு காரியத்தை செய்யணுன்னா ஒரு நெருக்கங்கள் வரும்பொழுது தான் அவரால் என்ன பண்ண முடியும், தன்னுடைய வல்லமையை வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக அதை வந்து மற்றவர்களுக்கு அதை வந்து நிரூபிக்க முடியும். ஸோ பவுலுடைய வாழ்க்கையிலுமே அந்த ஒரு அந்த ப்ராசஸில் கடவுள் அவர் கூட இருந்து அவனுக்கு பலவீனங்கள் இருக்கும் பொழுது, அந்த சோர்வுகள் அவருடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது கடவுள் என்ன பண்ணல, அவரை கைவிடாமல் இன்னும் வல்லமையாக அவரை எடுத்து பயன்படுத்தினதை நம்ம இங்கே பார்க்க முடிகின்றது. ஸோ இதுதான் ரெண்டாவதாக நம்ம பார்க்குற காரியம். மூன்றாவதாக அந்த 9வது வசனத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, மை பவர் வில் ரெஸ்ட் அப்பான் யூ, என் வல்லமை உன்மேல் தங்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனத்தில் கடவுள் சொல்லுகின்றார். இந்த பவர் அப்படின்ற ஆங்கில வார்த்தையை வந்து கிரேக்க மொழியில் வந்து 4 வார்த்தைகளை வந்து அதுக்கு வந்து பயன்படுத்துகிறாங்க. டுனாமிஸ், எனர்ஜியா, இஸ்சூஸ், கார்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு 4 கிரேக்க வார்த்தைகளை வந்து அந்த பவர் அப்படின்ற அந்த ஒரு ஆங்கில வார்த்தையை வந்து டினோட் பண்ணுறதுக்கு பயன்படுத்தப்படுகின்றது. இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமையை வெளிப்படுத்துவது தான் நம்முடைய கடவுளுடைய பண்பாக, ஒரு குவாலிட்டியாக அது இருப்பதை வந்து நம்ம பார்க்க முடியும். டெமான்ஸ்ட்ரேட்டிங் சூப்பர் நேச்சுரல் பவர் இஸ் அன் இன்னரிட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அவர் காட். அதை வேதத்தில் நிறைய இடங்களை நம்ம பார்க்க முடியும். நிறைய மனிதர்களுடைய வாழ்வில் கடவுள் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை அவர் நடத்தி காட்டியிருக்கின்றார். நீங்கள் வேதாகமத்தில் 66 புத்தகங்கள் இருக்குல்ல, அந்த 66 புத்தகங்களும் சரி, ஒவ்வொரு பக்கங்களாக நம்ம திருப்பி பார்த்தாலுமே கூட அந்த இடத்துல கடவுளுடைய வல்லமையை வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். இந்த வசனத்தில் கடவுள் பவுலை பார்த்து கூறியது வந்து, என்னுடைய வல்லமை வந்து உன்னுடைய வாழ்க்கையின் மேலே, உன்னுடைய சரீரத்தின் மேலே அது நிரந்தரமாக அது வந்து தங்கி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு வாக்குறுதி அவர் கொடுப்பதை நம்ம பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் எப்படி அந்த ஷக்கீனா மகிமைன்னு சொல்லி நம்ம சொல்கிறோம்ல, அந்த கடவுளுடைய ஆலயத்தில் இல்லைனா கடவுளுடைய அந்த 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 கூடாரத்தில் அந்த கடவுளுடைய பிரசன்னம் எப்படி இருந்துச்சோ, ஸோ அப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தான் கடவுள் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்கின்ற நம்முடைய வாழ்க்கையிலுமே அவர் தருவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கின்றார். அதை பவுலுடைய வாழ்க்கையில் அதை அவர் செய்தார். அவர் சிறைச்சாலையில் இருந்தாலும் சரி, இல்லை அவர் பிரயாணம் செய்து கொண்டிருந்தாலும் சரி, அவர் வியாதிப்பட்டு இருந்தாலும் சரி, பலவிதமான பிரச்சனைகளை, இன்னல்களை அவருடைய வாழ்க்கையில் அவர் சந்தித்தாலும் சரி, கடவுள் என்ன பண்ணுறாருனா தன்னுடைய வல்லமையை, தன்னுடைய பராக்கிரமத்தை அவர் வெளிப்படுத்துகின்றவராக அவரோடு கூட இருந்த காரியங்களை செய்கின்றவராக அவர் காணப்பட்டார். எனக்கு அன்பானவர்களே, இந்த புதிய மாதத்தில் நம்ம அடியெடுத்து வைத்திருக்க நம்முடைய வாழ்வில் கடவுள் நம்மோடு கூட இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா, அந்த வசனம் கடைசி என்ன சொல்லுதுன்னா, நம்முடைய பலவீனங்களை குறித்து நம்ம கவலைப்பட மாட்டோம். அதுக்கு மாறா நம்ம என்ன பண்ணுவோமா, அதை நினச்சி நம்ம வந்து சந்தோஷப்படுவோமா. வி வில் ரிஜாய்ஸ். இப்படிப்பட்ட ஒரு காரியம் என் வாழ்க்கையில் இருப்பதுனால தேங்க்யூ ஜீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடவுளை வந்து நம்ம வந்து ஸ்தோத்திரிப்போம். அப்படின்றது தான் நம்ம லைஃப் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு சொல்லி சொல்லப்படுகிறது. அதே போல் 10வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அங்கேயுமே பவுல் வந்து அதை தான் சொல்வார். ஹி வாஸ் ரிஜாய்ஸிங். அந்த வேதனை, அந்த வலி அது வந்து அவருக்கு பெருசாக இல்லை. ஏன்னா கடவுள் அவரோடு கூட இருப்பதுனால மற்ற காரியங்கள் எல்லாத்தையும் மறந்து போய் அவர் மகிழ்ச்சியாக தன்னுடைய வாழ்க்கையில் அவர் முன்னோக்கி செல்வதை நம்ம பார்க்கலாம். இந்த புதிய மாதத்தில் இந்த 3 காரியங்களை நம்முடைய மனதில் நம்ம வந்து நினைவில் கொள்ளலாம். 1, மை கிரேஸ், கடவுளுடைய கிருபை நம்மோடு கூட இருக்கின்றது. 2வது, மை ஸ்ட்ரென்த், கடவுளுடைய பலன் நம்மோடு கூட இருக்க வல்லதாக இருக்கிறது. 3வது, மை பவர், என் வல்லமை, கடவுளுடைய வல்லமை நம்மோடு கூட இருக்கிறது. ஸோ இந்த 3 காரியங்கள் நம்ம லைஃப்பில் இருக்குன்னு சொன்னால், அந்த கிரேஸ், ஸ்ட்ரென்த், பவர் நம்ம லைஃப்பில் வந்து பவுலை போல நம்ம கடவுளுக்காக பெரிய காரியங்களை செய்வதற்கு அது ஏதுவாக இருக்கும். கடவுள் நம்முடைய வாழ்வை அவர் வல்லமையாக பயன்படுத்துவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. கடவுள் தாமே இந்த திருவார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென்.